அமைதியா தாங்க இருந்தோம். டைம் தான் கேட்டோம். அவங்க ஏதோ ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க. அது டிராஃப்ட் கிடையாது. அது டிராஃப்ட் இல்ல என்னன்னு தெரியல. அது வந்து மக்கள் வந்து ஒருத்தர் பேசுறது 2 பேர் பேசுறது கிடையாதுங்க. எல்லாரும் இருக்காங்க. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும். அது பேசி புரிஞ்சுக்கணும். அங்க ஃபுல்லா குழந்தைங்க, கர்ப்பிணி பொண்ணுங்க எல்லாரும் இருந்தாங்க. வந்து ஒரு போலீஸ் வந்து மைக்ல எல்லாம் உங்களை பாதுகாக்க தான் இருக்கோம், நாங்க உங்களை காப்பாத்த தான் இருக்கோம்னு எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. உள்ள வந்தாங்க, அப்படியே ஃபுல்லா போலீஸ்ல நிரப்புனாங்க, அடிச்சாங்க. எல்லா பொம்பளை எல்லாம் பிடிச்சி தள்ளுனாங்க. பயங்கர கவர் பண்ணாங்க. போலீஸ் பயங்கர அராஜகம் திடீர்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கிட்ட அமைதியா பேசுற மாதிரி பேசி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எல்லாரும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பவரும், எல்லா மக்களும், எல்லா ஊர்ல இருக்கிற எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் காப்பாத்துங்க. இப்ப திருப்பி கொஞ்சம் பேர் அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கவங்கள நாங்க உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நாங்க விவேகானந்தர் இல்லத்துக்குள்ள இருந்தோம். விவேகானந்த இல்லத்துக்குள்ள இருக்கும்ன்றது ஒரே காரணத்துக்காக எங்களை கிட்டத்தட்ட 30-40 பேர் வந்து எங்களை ரிமாண்ட் பண்ண பார்த்தாங்க, ஜெயில போட பார்த்தாங்க. நாங்க அங்க இருந்தோம். அப்புறம் திருப்பி எல்லாரோடையும் சண்டை போட்டு ஃபைட் பண்ணி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு லேடிக்கு அபோஷன் ஆயிடுச்சு. ஒரு லேடி, ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணோட நெஞ்சில மிதிச்சு அது ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கு. வேற ஒரு பையனோட காலு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. பயங்கரமா குடும்பப்படுத்திட்டாங்க. யாரோட இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? மேல அதிகாரிங்க சொல்றதுனாலதானே பண்றாங்க. சும்மா பண்ணுவாங்களா போலீஸ்? அப்ப பாருங்க என்ன மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு நம்ம உலகத்துல. நம்ம என்ன மக்களுக்காக இருக்குதுங்க கவர்மெண்ட், மக்களுக்காக இருக்கு. மக்கள் ஒழுங்கா அவ்வளவு அழகா உட்கார்ந்து எல்லாம் ஜாலியா உட்கார்ந்து நம்ம கோரிக்கை சொல்லி அழகா போராடிட்டு இருக்கோங்க. 7 நாள்ல கலைஞ்சு போறோம் 2 மணி நேரத்துல சொன்ன டைம்ல இப்படி பண்றாங்க. ஷேர் பண்ணுங்க. எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா தெரியணும், உலகம் பூரா இது தெரியணும். ஆமா ஆமா, அதாவது நேற்றுக்கு நைட்டு வந்து அவ்வளவு பொறுமையா அவங்க வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நைட்டு விடிய எல்லாருமே கண்ணை முடிச்சு உட்காந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும், 100% கிடைச்சிச்சு. எல்லாருமே சுமூகமா பேசி முடிச்சாச்சு. அத நல்ல மாதிரி சொல்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் தான் கேட்டோம். அது கூட பேசும்போது உங்க காலை பிடிச்சு கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பணிவா தன்மையா தான் ஒவ்வொருத்தரும் கேட்டோம். மனசாட்சியே இல்லாம மேல வந்து ஒரே திடீர்னு லட்டி சார்ஜ் எல்லாருமே விட ஆரம்பிச்சாங்க. நீங்களே எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இதுல வந்து என்னன்னா, நாங்க வந்து எங்க மேல கைய வைக்க கூடாதுன்றதுக்காக எல்லாருமே எந்திரிச்சு எல்லாருமே வந்து ஜனகணமன நேஷனல் ஆந்தம் பாடணும். பாட எங்களை பிடிச்சி தந்தாங்க. நேஷனல் ஆந்தம் பாடினதும் இல்லாம நேஷனல் பிளாக வந்து கிழிச்சாங்க. இவங்க எல்லாம் போலீஸா? நேஷனல் பிளாக கிழிச்சாங்க. அது எங்களுக்கு புரியவே இல்லை. எங்களுக்கு அதுவும் இல்லாம ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்க வந்து அடிப்பட்டு ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்காங்க. நாங்க தப்பிச்சாங்க வந்ததே பெரிய விஷயம். நாங்க உள்ள அந்த இடுபாட்டுல இருந்து அப்படி இருந்தா நாங்க வந்து அட்லீஸ்ட் எங்க பக்கத்துல இருக்கிற பசங்களையாவது நாங்க எல்லாருமே பாக்குறோம். அடிப்பட்டவங்க எல்லாம் பாத்துக்கலாம்னா எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வலுக்கட்டாயமா ஸ்டேஷன்ல அந்த வண்டியில ஏத்துறாங்க. பின்னாடி திருப்பி பார்த்தா ஒரு சேனல் கூட ஒரு கவரேஜ் கூட இல்ல. மீறி ஏதோ ஒருத்தன் வந்து கேமரா வச்சுட்டு இருந்தா. அப்படியே எங்களை பார்த்து நாங்க திரும்புறோம். அப்படி திருப்பிக்கிட்டோம். எடுக்க அப்படி திரும்பிக்கிட்டா அந்த கேமரா எடுக்கல. அப்புறம் என்ன மீடியா, என்ன பாதுகாப்பு, என்ன இருக்கு? ஆம்பளை போலீஸ் வந்து லேடிஸ வந்து ஆம்பளை போலீஸ் கைப்பிடிச்சு இழுக்கிறாங்க. அத்தனை ஆம்பளை போலீஸ் கைப்பிடிச்சு இழுக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணன் தங்கச்சின்னு நீங்க சொல்லிட்டு வர அத்தனை பேரும் இப்பதான் நம்ம ஒத்துமையா காமிக்கணும். இன்னைக்கு அவ்வளவு பேரும் அங்க பீச்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாங்க இங்க 8-9 பேர் மட்டும் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு நாங்க வெளில வந்திருக்கோம். எல்லாத்தையுமே அவ்வளவு பேரும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போன அத்தனை பேரையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் வேன்ல ஏத்தி அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க. சோ இத வந்து பொதுமக்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காலேஜும் நீங்க விழிச்சிடணும். இன்னைக்குதான் உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை நீங்க காமிக்கணும். சென்னையில இருக்க அத்தனை பேரும் உங்களுக்காக நாங்க இவ்வளவு 6 நாளா கஷ்டப்பட்டு இருக்கோம். டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டிருக்கோம். நீங்க தான் ஒரு ஜனகணமனதி பாடி போலீஸ் வந்து கைய வைக்கிறாங்கன்னா அப்ப அந்த நேஷனல் ஆந்தம்க்கு என்ன மதிப்பு இருக்குன்றது எனக்கு தெரியல. இதுக்கு மேல வந்து நான் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்ல விரும்பல. அண்ணன் தங்கச்சி நீ ஊர் பூரா இன்னைக்கு உங்களுக்காக தான் மதுரையில ஜல்லிக்கட்டு நடக்கணும், இங்க கட்டணும், வீட்டா ஒளியணும்னு சொல்லிதான் நாங்க வந்து இன்னைக்கு ஒரு தமிழ் உணர்வோட இது நாங்க செஞ்சோம். முக்கியமான இதுதான் பிரச்சனையே, வாழ்க்கை இதுதான். இதை ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. யாரும் தமிழ் மக்கள் யாரும் அடங்க கூடாது. யாரு அது கவர்மெண்டா யாரு ரூல் போடுறாங்க, அவங்க கிட்ட பவர் இருக்கு, பணம் இருக்குன்னு என்ன வேணா பண்ணுவாங்களா? அதுக்கு விடக்கூடாது. நம்ம மக்கள் சக்தி என்னன்னு காமிக்கணும். நிஜமா சொல்றேன். இப்ப என்னால இதுக்கு மேல எங்க போவ என்னன்னு தெரியல. எனக்கும் கழி பிடிச்சி இழுத்துறாங்க. நானும் பேனிக் தான் இருக்கேன். இந்த கால் மேல பேரிகார்டு எங்களுக்கு விழுந்துச்சு. ஃபுல்லா பேரிகார்டு எல்லாம் பிடிச்சாங்க. சும்மா தான் நினைக்கிறோம். நான் எத்தனை பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க இருக்காங்க.
இருக்காங்க, அவங்களுக்கு தான் வந்து Facebookல நான் வந்து ஷேர் பண்ணேன். 2:30 மணிக்கு ஒரு லேடி கை குழந்தை வச்சுட்டு அந்த லேடியோட நிலைமை என்னாச்சு? அந்த கை கர்ப்பிணி பொண்ணுங்கெல்லாம் அங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லா அண்ணன் தங்கச்சிங்களும், எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எல்லா தமிழர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், போன புடிங்க வச்சிருக்காங்க எங்க போன. சொல்ல வேண்டிய ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு போன வீடியோ எடுக்கிறேன்னு போன் எல்லாம் புடிங்கி வைக்கிறாங்க. சென்னையில வந்து இருக்க அண்ணன் தம்பிகள் அங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை நாங்க வந்து கண்டிப்பா கட்டுப்பட்டு செய்வோம்னு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மாணவர்கள் அத்தனை பேரும் நீங்க வந்து நியூஸ்ல கேட்டிருந்தீங்க, இன்டர்நெட்ல சொல்லியிருந்தீங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களை சப்போர்ட் பண்ணல, நாங்க முழுமையா எடுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணல. நாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுமையா எடுத்துக்கிட்டு உங்களுக்காக நாங்க என்ன முடிவு செய்யணும்ன்றத ராத்திரி பூரா உட்காந்து அவங்க கிட்ட பேசி இவ்வளவு தூரம் நாங்க செய்யற எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து தடுத்து எங்களை அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. இதுக்கு உங்களால முடிஞ்ச என்ன விஷயம் நீங்க செய்ய போறீங்கன்றத உடனடியா இல்லங்க, உங்களோட பாசம் என்னன்றது இன்னைக்கு காமிங்க. உங்க அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மான்ற ரேஞ்சில எல்லாரும் இன்னைக்கு பீச்ல அவஸ்தைப்பட்டு இருக்காங்க, லட்டி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் பண்றீங்கன்னு பாக்கலாம். எல்லாருமே வீடியோ பாத்திருப்பீங்க. அவங்க வந்து குப்பையை அள்ளிட்டு இருந்தாங்க, எல்லாரும் குப்பையை அள்ளிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த இடத்த நம்மளால வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அராஜகம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக குப்பையை அள்ளிட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தோம். அந்த ஒரு நீங்க பாத்திருப்பீங்க, லைவா எல்லாமே பாத்திருப்பீங்க. அந்த 5 நாள் ஒரு போலீஸ் எங்க கையால சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க, அது தெரியுமா? எங்க சாப்பாடு எங்களுக்கு வந்து சாப்பாடு நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாமே சாப்பாடு எங்க கிட்டே சாப்பிட்டு எல்லாரும் கிளாப் பண்ண, போலீஸ்க்கு கிளாப் பண்ண. படிச்சவங்க எந்த அளவுக்கு டீசென்டா டிக்னிஃபைடா ஒரு ரோட கூட கிளீன் பண்ணி அவ்வளவு அழகா போராட்டத்தை நடத்திருக்கோம். ஆனா படிச்சவங்க ஒரு டீசென்டா நடத்தின போராட்டத்துக்கு கண்டிப்பா மரியாதையே இல்லைன்றது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு தமிழ் மக்கள் ஆகிய நீங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் என்ன பதிலடி கொடுக்கணுங்கிறது நீங்க யோசிங்க. எல்லாரும் காலேஜ் போறது, ஸ்கூல் போறது, வேலைக்கு போறது அவங்க செய்யறோம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க மக்களை. இங்க சென்னையில இருக்கிற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினாலும் தமிழ்நாடு ஃபுல்லா தெரியப்படுத்தணும். எல்லா சேனலும் ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லா சேனல்லையுமே நியூஸ் வரவே வரல. எல்லா சேனலும் கிரிக்கெட் மேட்ச் போட்டுட்டு இருக்காங்க, என்ன நியூஸ்மே வரவே வரல. இது அவ்வளவு பெரிய நியூஸ் ஒரு இதுமே வரல. ஷேர் பண்ணுங்க எல்லாருமே.